இது ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கும். ஆனா கடந்த ஆட்சியிலையும் அறப்போர் இயக்கம் மூலமாக நிறைய பணிகள் சிறப்பாக செய்திருக்காங்க. நாடு முழுவதும் மக்கள் உங்களை எல்லா தொலைக்காட்சி யூடியூப்ல பார்த்துருக்கோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுக்காக அரசியல் நடக்கும் மற்ற எல்லா இந்த மாதிரி கல்வித்துறைகள், இந்த கோயில் இடங்கள் நீக்கி எடுக்குது, இந்த மாதிரி சிறப்பான பணிகள் நிறைய செஞ்சிருக்கீங்க. அதை நாங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க ஒரு சமூக பணியாளி திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த பகுதியில் நடக்கக்கூடிய கல்வித்துறையினுடைய அத்துமீறல், அதிகார இதெல்லாம் கருத்தரங்கு மாதிரி ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கருத்து கேட்க நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சி ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்ததா நாங்க உணர்ந்தோம். இது குறித்து உங்களுடைய கதை. கல்குவாரினால எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம 2022ஆம் ஆண்டு வெளிக்கொண்டு வந்தோம். 22ஆம் ஆண்டு நடந்த விஷயங்களை 24ஆம் ஆண்டு வெளிக்கொண்டு வந்தோம். அந்த 24ஆம் ஆண்டு வெளிக்கொண்டு வந்ததுல ராதாபுரம் பகுதியில் மட்டுமே 50 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு சட்டவிரோதமாக கல்குவாரியில கற்கள் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 262 கோடி ரூபாய் அளவுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இதனால பாதிப்பு, இப்போ சட்டவிரோதமா 1 மடங்கு எடுக்க வேண்டிய இடத்துல 5 மடங்கு எடுக்கிறாங்க, 6 மடங்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் இது இயற்கைக்கான பாதிப்பு. ஆனால் இன்னொரு பக்கம் அந்தந்த கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. என்ன மாதிரியான பாதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர்களுக்கு வெடிமருந்து எக்கச்சக்கமா போட்டு வெடிப்பதனால அது பறந்து போய் மகசூல் பூல போய் உட்கார்ந்ததுன்னா விவசாயிகளுக்கு மகசூல் போகுது. அந்த மாதிரி வெடிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வெடிக்கும் போது மிகப்பெரிய சத்தம் ஏற்படும் போது அதிர்வுகள் ஏற்படுது, வீடுகள்ல கிராக் விழுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, சாலைகள்ல கண்மூடித்தனமாக ஓட்டி பல ஆக்சிடென்ட் நடக்குது, பல உயிர்கள் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடக்கும் பொழுது மக்கள் அந்த குவாரியை சுற்றியுள்ள இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய குரல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. நாங்க இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுல இருந்து. அப்போ அதனுடைய ஒரு முயற்சியாகத்தான் நாம இன்றைய தினம் மக்களுடைய கருத்துக்களை நம்ம ஆவணப்படுத்துவோம். அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களுக்கு உள்ளாகிறாங்கிறத நாம ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக டாக்டர் சுரேஷ் அவர்கள், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் PUCL, சீனியர் அட்வொகேட், ஒரு தன்னிச்சையான பேனல், அவர் தலைமையில ஒரு தன்னிச்சையான ஒரு குழுவை அமைச்சோம். நந்தினின்னு ஒருத்தங்க, அவங்க விவசாயிகளோட தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவர்கள். உதயராஜன் அவர் ஒரு வாட்டர் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட், உவகை ரிசர்ச் பவுண்டேஷன்ல டைரக்டராக இருக்கக்கூடியவர். நந்தகுமார் தன்னாட்சி கிராம சபைகளுக்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிபுணர். இது போன்ற தணிகைகள், டாக்டர் தணிகைகள்னு சொல்லி அவர் பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களை ஒரு குழுவாக அமைத்து மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு ஒரு ஆவணப்படுத்துவோம்ன்றதுதான் இங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இந்த நிகழ்வுல ஒரு பிளான்டா ப்ரீமெடிடேட்டடா இது எப்படியாவது இதை நடத்த விடக்கூடாது, ஒரு அட்டாக் பண்ணணும் என்ற எண்ணத்துல குவாரியின் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில அட்வொகேட்ஸ், மற்றபடி பிளைன் கோட்ஸ் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அவர்கள்ட்ட சொல்றோம், நீங்க உங்களுடைய கருத்துக்கள் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கருத்துக்கள் பேசுறதுக்கு தயாரா இல்ல, மைக்க கீழே போட்டுட்டு நாங்கள் இந்த நிகழ்வை நீங்க நிப்பாட்டியே ஆகணும் என்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. சேரை தூக்கி போட்டு, அதுவும் டாக்டர் சுரேஷ் அவர்களுடைய மண்டையின் பின்பக்கம் ஒரு காயமே ஏற்பட்டது. நேரடியாக அந்த சேர் போய் அவருடைய அந்த மண்டையின் பின்பகுதியில விழுந்து, அதுவும் அவர் அவ்வளவு பொறுமையாக அவர்களிடம் முறையிட்டார். அவர் சொன்னாரு, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். நாங்களும் சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த வன்முறை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில், தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செய்யப்பட்டதாகத்தான் இது பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்கிறது என்றால் நீங்க இன்னைக்கு சட்டவிரோத குவாரி, நீங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு சீனியர் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட்டையே இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய நபர்கள் கிராமத்துல வசிக்கக்கூடிய, என் வீடு கிராக் ஆகுது, ஏன் இப்படி அதிகமா வெடி போடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுதான் இன்றைய தாக்குதல் நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அவங்க அதையெல்லாம் மீறி பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் இன்னைக்கு பேச வந்தாங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து ஒரு பக்கம் ராதாபுரம், அடைமிதிப்பான் குளம், தாதனூத்து, இவ்வளவு இடங்கள்ல பிரச்சனை, ஆலங்குளம், இடைக்கால்,
இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்து பொன்னாங்குடி, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சு கருத்துக்களை சொன்னாங்க. பல பேர் வந்து எழுதி கொண்டு வந்து பெட்டிஷனாகவும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் மக்கள் பிரச்சனைகள் வெளியே தெரிந்துவிடும் என்பதற்காகவே அது நடக்கக்கூடாது என்று நடந்த தாக்குதலாகத்தான் இதை பார்க்க முடியும். எப்பவுமே டாக்டர் சுரேஷ் அவங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து பல கேஸுக்குள்ள சிறப்பாக வாதாடிட்டாங்க. இந்த கருத்து மனுல சாதி மனு சொல்ல அதுக்கு நீதிமன்றமே அவங்களுக்கு கமிட்டி மாதிரிலாம் அமைச்சு அது சம்பந்தமா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஆய்வு பண்ணி அதுக்கு பல லட்சம் அபராதங்கள்லாம் அந்த இதுல நியமிக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா கேசும் பொருளா இருந்தது. ஆனா அப்படியாப்பட்ட நேரத்துல வந்து இந்த மாதிரி இந்த ஒரு கல்கூரியை வந்து சட்டப்படி செயல்படல. அது மக்களுடைய புகாரா இருக்கு. மக்கள் அது குறித்து பல்வேறு கருத்துக்களை பேசுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சமூக விரோத சேவை செய்யணும்னா இது எப்படி ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது தெளிவாக அரசாங்கத்துடைய ஆதரவு பெரிய அளவுல இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு காவல்துறை உள்ளே இருக்கும்போது நாங்க சொல்றோம் அவங்க கிட்ட, இவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, நீங்க அவங்களை வெளியே கூட்டிட்டு போங்க அப்படிங்கறத சொல்றோம். ஆனால் வெளியே கூட்டிட்டே போகல. அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்மை ஏதாவது குறை சொல்ல முடியுமா என்பதுதான் உணர்ந்திருந்தார்களே தவிர, உண்மையிலேயே அந்த வயலன்ஸ் நடப்பதற்கு முன்பாகவே அந்த வயலன்ஸ் அவங்க தரப்புல ஒரு சேர தூக்கி போடுறாங்க ஒரு மேல. நம்ம சைட்ல இருந்து ஒரு விஷயம் கூட நாம அவ்வளவு ரெஸ்ட்ரெயின்டா நாம அவங்க கிட்ட சொல்றோம், நீங்க வந்து பேசுங்க, அவங்க நமக்கு எதிராக என்ன திட்டினாலும் கத்தினாலும் நீங்க உங்களுடைய ஜனநாயக உரிமை இருக்கு உங்களுக்கும், நீங்களும் வந்து மைக்கு பிடிச்சு பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, நாங்க அதையும் ஆவணப்படுத்துறோம் சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் கேட்காம சேர தூக்கி ஒரு வயலன்ஸ் செய்யறாங்க. ஆனால் அந்த வயலன்ஸ் செய்வதற்கு முன்பாக நாங்கள் வந்து காவல்துறையிடம் சொல்கிறோம், நீங்கள் வந்து எங்களை கூட்டிட்டு போங்க. அப்பயும் அவர்கள் வந்து அப்புறப்படுத்தவில்லை. அந்த சேரை தூக்கி போட்ட நிகழ்வுக்கு பிறகும் கூட அவர்கள் அப்புறப்படுத்தவில்லை. அப்போது யார் சேரை தூக்கி போட்டாங்களோ அவரை மட்டும் வெளியே கூட்டிட்டு போயிட்டு மற்றவர்கள் எல்லாம் உள்ளேதான் இருக்கிறார்கள். அப்போ காவல்துறை என்ன செஞ்சிருக்கு, நாங்க திரும்ப சொல்றோம், நீங்க வந்து அவர்கள் எதை பேசுறதுக்கு தயாராக இருக்கணும், இல்லை என்றால் அவர்களை நீங்க வெளியே அழைத்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறத சொல்றோம். அதை அவர்கள் செய்யவில்லை. அதில் தான் வந்து இது தெளிவாக காவல்துறைக்கு வந்து நன்றாக தெரிந்துதான் இது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது என்பது தெரிந்துதான் அவர்களும் இதில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்த ஒரு விஷயம் தான் இன்று நடந்ததாக நான் பார்க்கிறேன். வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைன்ல புகார் வந்து நம்ம இணையதளம் வழியாக பதிஞ்சிருக்கிறோம். அதை தவிர இமெயில் மூலமாக திருநெல்வேலி கமிஷனர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம், பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு இமெயில் மூலமாகவும் அனுப்பியிருக்கிறோம், அவரிடம் டெலிபோனிக்கலி போன் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம். இது போன்ற ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது அவர் கால் பண்ணும்போது நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ இதன் மீது உடனடியாக அவர் எஃப்ஐஆர் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை. இது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இது போன்று வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கு இதுல என்னங்க, மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் அடிப்படை. அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அப்ப இதுல வந்து இந்த ராதாபுரம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவருக்கு சபாநாயகரும் கூட இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன? இந்த சட்டவிரோத கல்குவாரி விஷயங்கள் நிலைப்பாடு என்ன? மற்றவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதற்கு பிறகு அவர்கள் கண்டனம் தெரிவிப்பாங்களா? அவர்கள் வந்து யார் வந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அரசாங்கம்? இதுதான் இன்றைய முக்கியமான கேள்வி. இது போன்ற ஒன்று, இந்த மாதிரி மிரட்டல்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நீங்க வந்து நடத்தக்கூடாது, இது போன்ற வேறு யாரும் தைரியமாக பேசக்கூடாது என்பதற்காக தான் இது போன்ற தாக்குதல் வந்து நடக்கிறது. ஆனால் நம்முடைய வேலை, நம்முடைய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமை என்னன்னா, இது போன்ற தாக்குதல் வரும் பொழுது நாம் இன்னும் தைரியமாக, இன்னும் வீரியமாக நம்ம இந்த செயல்பாடுகள் முன்னெடுத்து போகணும். நாம வந்து இதை ஆவணப்படுத்தி இதை ஒரு அறிக்கையாக வெளிக்கொண்டு வந்து தொடர்ந்து இதற்கான போராட்டங்களை, சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிரான போராட்டங்களை, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அரசாங்க பார்வைக்கு கொண்டு போய் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுல ஒரு 2 பேர் கட்சியிலேயே உறுப்பினராக இருக்காங்க செய்தி வருது.
அதுதான் எங்களுக்கும் வந்திருக்கிறது. அவர் ஒரு வட்டச் செயலாளர் வினோத்குமார் என்பவர் ஒரு வட்டச் செயலாளர், ஆளுங்கட்சி திமுகவின் வட்டச் செயலாளர் என்றெல்லாம் தகவல்கள் வருகிறது. ஆனால் இதை இதனுடைய உண்மைத்தன்மையை உடனடியாக காவல்துறைக்கு நன்றாக தெரியும். காவல்துறைக்கு தெரியாம கிடையாது. அப்ப காவல்துறை உடனடியாக யார் வந்தார்கள், யார் அவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி ஆளுங்கட்சியுடைய ஒரு திமுகவே ஒரு வட்ட செயலாளர் பொசிஷன் இருக்கக்கூடியவர் இது போன்று செய்திருந்தால், அப்போ ஏன் இன்று காவல்துறை அங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தெல்ல தெளிவாக அதுதான் காரணம். அப்போ வேற எதுவும் காரணமா இருக்க முடியாது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அப்போ இதை அரசாங்கம் ஊர்ஜிதப்படுத்தி உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக கட்சி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? இது போன்று ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்பது அடிப்படை உரிமை. மக்களால் எங்களுடைய கருத்துக்களை பேச முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது என்றால் இதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம். அப்ப நீங்கள் இந்த இடத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தப்பு செய்தவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? மக்கள் படக்கூடிய பிரச்சனைகள், சட்டவிரோத மைனிங் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீர்கள்? ஜெயகாந்தனுடைய 222 கோடி ரூபாய் பெனால்டி வெறும் 14 கோடியாக குறைத்து குவாரியெல்லாம் திறந்து விட்டார்களே, இன்று அதை ரிவர்ஸ் பண்ணி இருக்கணும். இத்தனை நேரத்துக்கு நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். செக்ரட்டேரியட்ல 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக அந்த பையில வச்சுக்கிட்டே இருக்கிறதுனா என்ன பிரயோஜனம்? அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணி உடனடியாக அந்த குவாரிகள் மீதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு ஆம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்ற நம்பிக்கை வரும். இல்லை என்றால் மக்கள் யாருதான் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பார்கள் என்ற ஒரு அவல நிலைதான் தொடரும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சரை சொல்ல வேண்டிய அவசியம். சிறப்பான நன்றி.